பூமி பந்தோடைய தென் துருவத்தில் ஒரு காலிஃப்ளவர் வடிவத்தில் இருக்குது அண்டார்டிகா. உலகில் 5வது பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. உலகிலேயே ரொம்ப குளிரான இடமும் கூட. முழுக்க முழுக்க பனி ஆக்கிரமித்த பகுதி தான் அதிகம். சூழலியல் ஆராய்ச்சியாளர்களின் கனவு தாயகம்னு சொல்லப்படுது அண்டார்டிகா. நாசாவில் இருக்கிற பல ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இங்கேயே அவங்களோட வீடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கேயே பாதி நாட்கள் இருக்கிறாங்களாம். செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அண்டார்டிகாவை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள். அவங்க அங்கேயே தங்கியிருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். உயிர்காற்றான ஆக்சிஜனை தவிர செவ்வாயின் சூழலும் அண்டார்டிகாவோட சூழலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். இப்படி பூமியின் மற்ற இளங்களோடு ஒத்துப்போகாமல் இருக்கும் அண்டார்டிகாவில் ஒரு நாள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பூமியில் மற்ற பகுதிகளில் ஒரு நாள் என்பது ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்தது. ஆனால் அண்டார்டிகாவை பார்த்திங்கன்னா இரவு பகல் மாறுவதே சுமார் 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான். கோடை காலம் குளிர்காலம் என அங்கே 2 பருவநிலைகள் தான். இதற்கு என்ன காரணம்னாக்கா, பூமி தன்னுடைய அச்சிலிருந்து 23.5 டிகிரி சாய்ந்து இருக்கிறதுனால அண்டார்டிகாவில் இந்த மாதிரி பருவ மாறுதல் ஏற்படுது. இதனால் அண்டார்டிகாவில் பெரும்பகுதி வருடத்தில் பாதி நாட்கள் சூரிய வெளிச்சத்திலேயே இருக்கும். வெயில் காலங்களில் நடு இரவில் கூட சூரியன் அசராது தன் கடமையை ஆற்றி கொண்டிருக்கும்னா பார்த்துங்களேன். ஆனால் குளிர்காலத்தில் சூரியனை 4 முதல் 6 மாதங்கள் வரை பார்க்கவே முடியாது. அப்போ அண்டார்டிகாவில் வெப்பநிலை பாதாளத்திற்கு சென்றுவிடும். சராசரியாக -34.4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். குறைந்தபட்சமாக ஒரு முறை -89.4 டிகிரி செல்சியஸ் வரை சென்றிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை வெறும் 15 டிகிரி செல்சியஸ் மட்டுமே. ஆச்சரியமாக இருந்தாலும் உண்மை என்னன்னா, அண்டார்டிகா ஒரு பாலைவனம் போல தான். பனியால் மூடப்பட்டிருந்தாலும் அங்கே மழை பொழிவு என்பதே ஒரு அரிதான நடக்கிற விஷயந்தான். பனிப்பொழிவு கூட எப்போதாவது தான் நடக்கும். நிலப்பரப்பு பனிப்பாறைகள் பனிப்பொழிவுகள் ஆகியவற்றால் ஆகியிருக்கு. எந்த விதமான மரங்களோ செடிகளோ கிடையவே கிடையாது. கடுமையான குளிரை தக்க வச்சு கொள்ளக்கூடிய தாவரங்களான மரப்பாசிகள் மற்றும் பாசிகள் மட்டுமே அங்கே வாழுது. இங்கு பெரிய அளவில் நடக்கிற ஆராய்ச்சிகளில் ஒன்று எரிகற்கள் குறித்த ஆராய்ச்சி. பூமியோட மற்ற பகுதிகளில் விழும் எரிநட்சத்திரங்களை விட இங்கு அதிக அளவில் அவை காணப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், மக்கள் நடமாட்டம் குறைவு மற்றும் பனி நிலம் போன்ற சூழல்கள் அந்த கற்களை அழியாமல் பார்த்துக்குது. அண்டார்டிகாவில் நியூசிலாந்து நாட்டிற்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது புகழ்பெற்ற அமெரிக்காவின் மெக்முர்டோ நிலையம். அங்கு இருக்கிற ஆராய்ச்சி நிலையங்களிலே இதுதான் பெருசு அப்படிங்கிறாங்க. தற்போது 1258 பேர் அங்கே வசிக்கிறாங்க. எந்த பொருட்கள் மனிதர்கள் அண்டார்டிகா வந்தாலும் அந்த நிலையத்தை கடக்காமல் போக முடியாது. அங்கு ஒரு நாள் எப்படி இருக்கும் என்று விளக்குகிறார் அங்கு பாதுகாப்பு பொறியாளராக இருக்கும் டேவிட் நோல்ட். அண்டார்டிகா நிச்சயம் ஆபத்தான இடம்தான். பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் நிதி பற்றாக்குறையால் தங்கள் ஆராய்ச்சிகளை போதிய பாதுகாப்பு இல்லாமல் செய்யத்தான் வர்றாங்க. ஆனால் அது ஆபத்தை ஏற்படுத்துது. அனுபவம் இல்லாத பலர் இங்கே தவறு செய்து பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. 15 வருடங்களுக்கு முன்பு 2 ஆராய்ச்சியாளர்கள் கூடத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. புயல் எச்சரிக்கை வரவே சீக்கிரம் ஆராய்ச்சி கூடத்திற்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பான வழியை விட்டுட்டு குறுக்கு பாதையில் வந்திருக்கிறாங்க. அப்போது பிளவுபட்ட பனித்தகடுகளில் காலை வச்சு மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் தண்ணீரில் இறங்கணும்னு எந்த அவசியம் இல்லை. பனித்தகடுகளின் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாலே போதும். ஓர்காயின திமிங்கலங்கள் உங்களை அப்படியே கொண்டு போயிடும். ஒரு சீசனிற்கு சராசரியாக 100 விபத்துகள் வரைக்கும் இங்கே நடக்குது. 10 வருடங்களுக்கு முன்னால் இறப்பு கூட நிகழ்ந்திருக்கு. அண்டார்டிகாவின் குளிர்காலம், அதாவது பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை இருட்டு என்பதால் விமான போக்குவரத்து முழுவதும் நிறுத்தப்படும். நீங்கள் குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தால் குறைந்தது 6 மாதம் இங்கேயே தங்கியிருக்கணும். வெளியுலகத்திலிருந்து எந்த உதவியும் வராது. ஆனால் தினமும் இன்டர்நெட் சேவை இருக்கும். செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். சராசரியாக இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கொண்டாட்டம் தான். பார் வசதி இருக்குது. ஸ்னோ பவுலிங் விளையாடலாம். கொஞ்சம் பழைய இடம்தான் அப்படின்னாலும் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. வாக்கிங் ட்ரெக்கிங் செல்ல வரையறுக்கப்பட்ட எல்லைகள்லாம் இருக்குது. எப்போது போனாலும் கண்டிப்பாக ஒரு துணை இல்லாமல் போகக்கூடாது. அதுவும் கையில் ரேடியோ இல்லாமல் எங்கும் போகவே கூடாது. முறையாக அனுமதி பெறாமல் செல்லக்கூடாது அப்படின்னு பல விதிமுறைகள் உண்டு. அனைத்தையும் பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமான காற்று, மாசில்லா பூமி, இதைவிட சொர்க்கம் எங்கே இருக்க முடியும் என்கிறார் டேவிட் நோல்ட். யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது டேவிட்டுடைய பேச்சு.
மிகுந்த சிரமத்திற்கு இடையே இங்கே ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்வது நம் பூமிக்காகவும் அதில் நம் வாழ்க்கைக்காகவும் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அது சரி, நீங்கள் அண்டார்டிகா போகணும்னா என்னவெல்லாம் நிச்சயம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரியணும்ல. 21 முறை அண்டார்டிகா சென்று வந்த ராஸ் விர்ஜீனியா என்ற ஆராய்ச்சியாளரின் அறிவுரைப்படி சுற்றுலா பயணிகள் அண்டார்டிகாவிற்கு வெப்ப காலத்தில் மட்டுமே போகணும். அங்கு போகும்போது நிச்சயம் எடுத்து செல்லும் பொருட்கள் குறித்து அவர் விளக்குகிறார். கூலிங் கிளாஸ் மிகவும் அவசியம். நடு இரவில் கூட சூரியன் இருக்கிறதால அதை நேரடியாக பார்க்கும்போது பாதிப்பு ஏற்படாமல் இருக்க கண்ணாடிகள் எடுத்துகிட்டு போகணும். இசை தான் உற்ற துணை அப்படின்னு நினைக்கிறவங்க பிடித்த பாடல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். சில ஆபத்தான நேரங்களில் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த உத்தரவு 2 முதல் 3 நாட்கள் வரை கூட நீடிக்கும் சில சமயம். அப்போது இந்த இசை தான் கை கொடுக்கும் அப்படிங்கிறாரு இந்த ஆராய்ச்சியாளர். இரவு நேரத்துலேயும் சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால அது தூங்க விடாமல் செய்யும். அதனால் தூங்கிறதுக்காக ஐ மாஸ்க் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறார். அதுவும் இல்லாமல் குளிரை சமாளிக்க மதுபான பட்டிலும் நான் எடுத்துக்குவேன். இது எல்லாம் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதனால் நீங்களும் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அண்டார்டிகாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பு கிடைச்சா அண்டார்டிகாவை ஒரு ரவுண்டு போய் நீங்களும் தான் பார்த்துட்டு வாங்களேன்.